நிரந்தர பொதுச் செயலாளர், நமது புரட்சி தலைவி பேரவையினுடைய செயலாளர் எடப்பாடியார் அவர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரம் அருமை அண்ணன் ஆர்பி உதய பேரவை நிர்வாகிகள் கூட்டத்திற்கு இங்கே வருகின்ற பேரவையினுடைய மாவட்ட செயலாளர்களே தான் இருக்கும். இன்றைக்கு எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு தமிழகத்திலே தெல்ல தெளிவாக பேரவையினுடைய கூட்டத்தை கூட்டி திண்ணை பிரச்சாரமாக தெருமுனை பிரச்சாரமாக இன்றைக்கு எப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்பதை நமக்கு தெல்ல தெளிவாக அவருடைய உண்மை, உழைப்பு, விசுவாசம் இந்த மூன்றையும் தலைமைக்கு எடுத்துக்காட்டக்கூடியவர் தான் நமது மாநில செயலாளர் தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படியெல்லாம் வீட்டுக்கு அனுப்புவதற்கு தெருமுனை பிரச்சாரமாக பணியாற்றக்கூடியவர்கள் உயர்ந்த அதிகாரிகள் கேட்பார்கள். எந்த இடம் வேக்கன் பிளேஸ் இருக்கு வேணும் அப்படின்னா அவங்க எல்என்டோ டிஎஸ்பி தான் வேணுவாங்க. அதே மாதிரி இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மாவாக இருக்கட்டும், இன்றைக்கு அப்படிப்பட்ட பேரவையாக இன்றைக்கு கழகத்திற்கு வலு சேர்க்க இன்றைக்கு எடப்பாடி அவர்களுக்கு துணையாக இருக்கிறோம் என்று சொன்னால் போரிலே ஒரு டேங்கரை கடைசி ஆயுத பிரச்சாரங்களை முறியடிக்கின்ற வகையிலே நம்முடைய பேரவை செயல்பாடு இருக்க வேண்டும். அண்ணன் அவர்கள் என்ன கட்டளை எழுதுகிறார்களோ எங்கள் விருதுநகர் மாவட்ட தலைவி அம்மா பேரவையினுடைய சார்பாக பிறந்த நாளில் இருந்து சபதம் ஏற்போம். வெற்றி கொடி கோட்டையில அம்மாவுக்கு அப்புறம் நம்ம எடப்பாடியார் தொடர்ந்து நாம் இன்னும் 2026 நாம் எல்லாரும் உறுதியோடு ஆசை கொடுத்தோம். அண்ணன் அவர்கள் என்ன நம்ம கழக மாநில நிர்வாகிகளுக்கும் சரி மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் சரி என்று நிறைவேற்றுவது என்னுடைய கடமை என்று நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பை வழங்கிய அத்தனை நல்லுள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உண்மையிலே ரத்தோசரமாக பேசிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக நமது அண்ணன் நம்முடைய கழக முன்னோடிகள் பல நல்ல அறிவுரைகளை ஆலோசனைகளை நாம் எப்படி பணியாற்ற வேண்டும் என்பதை அதற்கு முன்பாக ஒன்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு போர்ப்படை தளபதியாக வழங்கிக் கொண்டிருக்கும் பேருந்து பெருந்தகை